என்ன வணக்கம் அரவிந்தன். அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே, இன்று 17ஆம் தேதி என்ன நாள்கிட்ட சொன்னீங்க? இன்னைக்கு புதன்கிழமை. புதன் 17 புதன் 2026. ஸோ அரவிந்தன் எப்பயுமே அரவிந்தன் தான் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் அரவிந்தன் வீடியோஸை வந்து நீங்கள் நிறைய என்ன சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த கிட்டத்தில் போட்ட வீடியோ கூட வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், 10K ஒரு இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம கையில் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லைங்க. அதே மாதிரி முதல்கண் என்னுடைய பார்வையாளருக்கு இனிய காலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு கிறிஸ்மஸ் தள்ளுபடியாக அதோட பெருசா கடைசி கிறிஸ்மஸ், அதை விட கூடுதலான வாகனம் வந்திருக்கு புதுசா. ஆமாங்க, வாகனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, போய் கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி என்ன சொல்லுவோம், யாகாவாயினும் நாக்காக்க அப்படின்வாங்க, வள்ளுவர் சொல் யாகாவாயினும் நாக்காக்க அப்படின்வாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த இனிவர காணொலியில் ஏதாவது ஒரு மக்களுக்கு ஏதாவது லைட்டாக, நாங்களாம் பெரிய பண்டிதர்கள் அல்ல, இருந்தாலும் யாகாவாயினும் நாக்காக்கன்ற மாதிரி பல்லு சொல்லிச்சான் அரவிந்தன். 32 பல்லு சொல்லிச்சான். நீ ரொம்ப வந்து சத்தம் போட்டியேன்னு அந்த நாக்கு சொல்லிச்சான். ஒரே கடியில் வந்து துண்டாக்கிறேன் அப்படிச்சான். நாக்கு சொல்லிச்சான், சரிங்க அப்படியா, ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த 32 பல்லையும் கழட்டக்கூடிய மாதிரி பேசி விட்டுருவேங்க அப்படின்னு. ஸோ அதனால் யார் வலிந்தவர்களும் அல்ல, யார் வந்து மெலிந்தவர்களும் அல்ல அப்படின்ற ஒரு சிறிய ஒரு கருத்தை சொல்லிட்டு சந்தோஷம். அதாவது நல்ல வார்த்தைகள் பேசும்போது ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் கிடைக்குங்க. வார்த்தைகள் வந்து ஒரு மனிதனை வந்து வன்மையாகவும் ஒரு வேற லெவலில் கொண்டு போவோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறிய அறிவுரை கேட்டுக்கலீங்கன்னு நினைக்கிறீங்க. அதை விட கூடுதல் ஒரு 10 கிட்ட புதிய வரவு வந்திருக்கு. எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம், என்ன வாங்க பார்ப்போம். ஸோ புதிய வரவாக வந்திருக்கு 2016 செனன் லைட் அப்படின்றது. ஸோ செனன் லைட்லாம் வந்து டாட்டாண்ட, ஆமாம் டாட்டாக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிஏவி நம்பர் எத்தனை அமௌண்டான் பதிவு 2016 தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். பிராண்ட் நியூ வண்டிங்க. பிராண்ட் நியூனா புது வண்டியா அப்படின்னா இலங்கை என்பது வந்து இப்போ வந்து அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகின்ற ஒரு நாடு. அதே மாதிரி வெள்ளைடர்களாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், இருக்கிற பாதிப்பெல்லாம் எங்களுக்காங்க. அதை விட குறைஞ்ச விலையில் ஒரு சிறு வியாபாரம் செய்கிறவைக்கு பொருத்தமாக இருக்குது. என்ன விலை என்ன? ஸோ அப்போ எல்லாம் கேட்பீங்க, என்னது பழைய எறும்பு விற்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, பழைய எறும்பு வாங்குறதுக்கு நிறைய வாடிக்கைகள் இருக்குது. அவங்கள்ட்டலாம் பைசா இல்லைங்க. நம்மகிட்டலாம் பைசா தான் நாளைக்கு புது வண்டி வாங்கி இறக்கி அன்றைக்கு செய்வோம். ஆனால் எங்களை மாதிரி இடைநிலையில் உள்ளவர்களுக்காக தான் அந்த செயல். ஸோ எனக்கும் அடிக்கடி எல்லா வீடியோஸும் அவர் சொல்லுவேன். ஒருத்தர் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருப்பார். என்னுடைய அவருக்கு ஒரு நல்லா இருங்கய்யா, அடிக்கடி சொல்லிட்டு பேரிச்ச பழம் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அந்த வார்த்தையை கேட்கும்போது. ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது, இந்த பேரிச்ச பழத்துக்காக எப்போயாவது ஒரு நாளைக்கு வந்து நிச்சயமாக வேறு லெவலில் போகணும் அப்படின்னு. இப்போ இல்லை, நம்மள மாதிரி அதான் என்ன மாதிரி எனக்கிட்டலாம் அவ்வளோ பைசா இல்லைங்க, இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வாகனம் எடுத்து கொடுக்க தான் விருப்பம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது என்னுடைய பேரிச்ச பல வாடிக்கையாளர் யார் என்னுடைய பார்வையாளருக்காக. ஒரு சிலர் அப்படி போடுவினா பரவாயில்லை, கூடுதலான எல்லாரும் எல்லா தரத்தினரும் வாகனம் வேண்டிய விஷயம் கோவப்படக்கூடாது. இருந்தாலும் அவங்க ஏன் விமர்சிக்கின்றார்கள்னா, அவங்களோட நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு பேட் விமர்சனம் வருகின்றதுன்னா அவங்க வந்து ரொம்ப மனசில் பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட நான் என்ன எல்லார்ட்டையும் 1 கோடி இல்லை தானே, 10 லட்சம் உள்ள வரைக்கும் வாகனம் இருந்தானே. சரி, நீங்கள் வந்து கூடுதலான வாகனம் விற்கிறீங்க. நான் நினைக்கிறேன் கிழமைக்கு 10-12 வாகனம் விற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. அதை விட இப்போ கூடுதலாக ஒரு 12 வாகனத்துக்கிட்ட புதுசு வந்திருக்கு. எல்லாத்தின் விலையிலையும் சொல்லுங்க. வந்து ஒரு அபிவிருத்தி அடைஞ்சனால புதுசாக போய் வாங்கிடுவாங்க. இல்லை, அவங்கள்ட்ட வந்து அதுவும் ஃபினான்ஸ் கொடுக்கணும், அந்த ஃபினான்ஸை மாதம் கட்டணும். அதையும் தாண்டி வீட்டில் எவ்வளோ செலவு இருக்குது, நல்லது கெட்டதெல்லாம் வரும். அதையும் தாண்டி நான் அடிக்கடி என்னுடைய வாடிக்கையாளர் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து வாகனம் வாங்கும் போது அந்த ஃபினான்ஸை கட்ட முடியுமான்னு 10 தடவை யோசிக்கிறீங்க. ஏன்னா வாகனம் வாங்க பார்க்கும்போது கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். நாங்கள் பேச்சு திறமையில இல்லை இதுதான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் தான் 48 மாதம் கட்ட போகிறீங்க. அதனால் என்னுடைய வாடிக்கையாளர்களே, ஃபினான்ஸ் என்பது வட்டியுடன் சேர்ந்து கட்டக்கூடியது. அதெல்லாம் சின்ன முதல் அப்படின்வாங்க. அப்படி இல்லைங்க, 10 லட்ச ரூபா போட்டிங்கன்னா மாதம் வந்து 35,000 மேலே வரும் மாத வாடகை. அது இல்லாமல் அவங்க ஒரு வட்டி எடுப்பாங்க. இதை வந்து உங்களுக்கு வந்து கட்ட முடிஞ்சால் மட்டுமே வாகனங்கள் இருங்க. அதே மாதிரி என்னுடைய வாகனங்கள் அடிக்கடி சொல்கிறதுன்னா, நல்ல ஒரு மெக்கானிக் பாஸை கூட்டுவாங்க. அதே மாதிரி 10 சேலுக்கு போங்க. நம்மள்கிட்ட விலை குறைவாக இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஜின் நல்லா இருக்கா, இது திருப்பி விற்க முடியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. என்னுடைய வாடிக்கையாளர்கள் எப்பயுமே நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம். நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க நம்ம வியாபாரம் பண்ணலாம். உங்களை வந்து நீங்கள் கஷ்டத்தில் உள்ளதீங்க, நாங்கள் எப்படி வரப்போகிறோம், எப்படி வியாபாரம் பண்ணுறது. ஸோ வாங்க அரவிந்தன், என்ன விலைரா என்ன இதில் முழு விலையும் 31 லட்சம் தான் சொல்கிறேன். 31 லட்சம். அதை விட டயர் எல்லாம் புது டயர்களோட சொல்லிக்கோங்க. நான் அது என்ன எடுக்கிறவங்களுக்கு நான் வடிவாக கிளியராக பேனை காட்டுவோம். அதை விட இது இந்தியன்ட எத்தனை ஆண்டுன்னு சொன்னீங்க? 2016ஆம் ஆண்டு. 2016ஆம் ஆண்டு
வியாபாரம் பண்றவங்களுக்காக இருக்கட்டும், இல்ல ஹார்ட்வேர் வியாபாரம் பண்ணுவாங்க, இல்லாட்டி அதை விட இரும்பு பொடியா ஆமாங்க இரும்பு பொடி அந்த அலுமினியம் இதெல்லாம் அடிச்சிருக்கு நான் அந்த கவம் பண்ணி அந்த தெரியாம கொள்ளாம கொஞ்சம் உயரம் பாருங்க எவ்வளவு உயரமா இருக்கு. கொஞ்சம் உயரம் கூடினால சிலவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து புது வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க, அவங்கள வந்து வாடகை காசு பெருசா இருக்கு, என்னன்னா வந்து சல்லி கல் மண்ணை எடுத்துறதுக்கு. ஆனால் நீங்கள் பெரிய வீடு கட்டவங்களுக்கு இதை எடுத்து போட்டு திருப்பி வீடு விற்றுக்கலாம். உங்களோட வேலையெல்லாம் முடிச்சா ஒரு வருஷம் ஃபுல்லாக வீடு வேலை முடிச்சா விற்றுக்கலாம். என்னென்ன லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? அது அன்னளவாக 20 லட்சம் தரக்கும் 24 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். ஃபுல் பேமெண்ட் 31 லட்சம். 31 லட்சம் ரூபா. அப்போ 24 ரூபான்னு வைங்களேன், 20 வச்சாலுமே கையில் வந்து ஒரு 10 ரூபா 11 ரூபா. அப்படி இல்லைங்க, நான் சொல்கிற வேலையே நான் வந்து கொடுக்க மாட்டேன், நிச்சயமா நீங்கள் வந்து விலை குறைச்சி தான் கேட்பீங்க. சரி, விலை பேசி கதைச்சு எடுக்கலாம். நான் உங்களை நம்பரை போடுவேன், உள்பக்கத்தையும் பார்ப்போமே. பாருங்க, உங்களுக்கு கழுவாம கொள்ளாம தான் இருக்கு. இங்கெல்லாம் கழுவ கொள்ள மாட்டோம், பாலிஷ் பண்ண மாட்டோம், வந்த வழியா நிக்க ஊத்தியா தான் இருக்கும். வாகனங்கள் வந்து அப்படித்தான் இருக்கணும்டா. என்ன விற்கிறதுக்காக நாங்கள் கிளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிறத விட மன்னிக்க வேண்டும். ஸோ என்னன்னா வந்து நமக்கு ஒன்றும் வந்து நாங்கள் தனியாக தான் இருக்கோம். ஒரே ஒரு வேலையாட்களுக்கா இல்லாட்டி மகன் இருப்பாரு, மகன் இல்லை, நமக்கு வயசு இதெல்லாம் போட்டு கழுவி குறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. உண்மைதான். அப்போ நான் வந்து இப்போ போய் பார்த்து எடுக்கும்போது சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறது. அதை விட இந்த மேரேஜ் என்ன விலை ராயன? ஒரு இந்த முழு விலையுமே வந்து 14,50,000 தரலாங்க. கிரே கலர் 14,50,000 ரூபா. 8 லட்சம் லீசிங் எடுக்கலாம். 300 டேஷ் ஒரிஜினல் இந்தியன் மேரேஜ். எத்தனை ஆமாண்டு? கிட்டத்தட்ட 2000 ஆண்டான். மேனுவல் கியர்கள் எல்லாம் அங்கே சீட்டுகள் உள்பக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. அதை விட விலை குறைஞ்ச கார் தான். வேலை உள்ள காரணத்துக்கு 14 லட்சத்துக்கு 14 ஞாபகம் போன நீங்க தான் போட்டிருப்பீங்க. ஸோ ஏன் இந்த கார் அந்த வேலை இந்த கார் அப்படின்றது அதில் வேலை இருந்துச்சு. நான் சொன்னேன் பெயிண்ட் ஷோ பத்தாதுங்க, டிங்கரிங் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து அதெல்லாம் இல்லை. இதுக்குமே நீங்கள் வந்து நல்லா பார்த்து எடுக்கலாம். இதுக்கு கூட 8 லட்சம் லீஸ் எடுக்கலாம். விற்கிற வேலை திருப்பி ஒரு சொல்லி 14,50,000 ரூபாய். 14,50,000. அதை விட டயர் எல்லாம் ஏர் கண்டிஷன் தான் இருக்குது. டயர்களை வடிவாக காட்டுறேன். டயர்கள் ஏர் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் எல்லாம் செய்திருக்கு. அதாவது ஒரு உக்கல்கள் இல்லை, பழைய கார் தானே, எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும். இது கிரே கலர் தானே? டீப் கிரே அப்படின்றது பெட்ரோல் எவ்வளோ வேலை செய்யும்? இது வந்து கட்டாயமாக 18 தரக்கும் 22 தான் 20. ஒரு ஆட்டோ வேலைங்கிற மாதிரி வேலை 18லேருந்து ஒரு 20 22 வேலை செய்யும். சுசுக்கி மாருதி ஆரம்பத்தில் வந்து இந்தியன் கார். அதை விட இதில் ஒன்று எனக்கு நிசான் இதில் வந்து முழு விலையும் விலை வந்து சொன்னீங்களே எல்லாம் குறைக்க மாட்டேன் அப்படின்னு தானே. ஸோ இது வந்து கே நம்பர் நிசான் அழகான கார் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கே நம்பர் பார்ப்போம். இதில் வந்து கிறிஸ்மஸ் கழிப்பு 39 லட்சம் ரூபா. 39 லட்சம் 39 லட்சம் ரூபா என்னுடைய பார்வையாளர்களே. கேஜி அதை விட 2008ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து கொழும்புல கூட இந்த விலைக்கு வாங்குவீங்கன்னு தெரியல. நீங்கள் பாருங்க, விலைக்கு பரவாயில்லை. நல்ல கல்யாண வீட்டு கயர் எல்லாம் ஓடலாம். வெள்ளை கலரில் இருக்குது. ஆமாங்க, கே நம்பர் ஒரு கார் எடுக்க போனால் என்ன விலை வரும் அரவிந்தன்? நீங்கள் அதை விட மேனுவல் கியர் தானே. ஆமாம், உங்களுக்கு டேஷ்போர்ட்லாம் காட்டுங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் பெயிண்ட் எல்லாம் நான் நினைக்கிறேன் அடிச்சிருக்கேன். புது ஒரிஜினல் ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது. ஆனால் கார் வந்து நாங்கள் கல்யாண கயர்களுக்கு எல்லாம் மூடலாம். நல்ல அழகாக இருக்குது. என்னுடைய பார்வையாளர்களே, நாங்களே வந்து சின்ன குட்டி சேர்த்தா செய்யறவங்களுக்கு இடம் வசதி பத்தாது. ஆனால் அரவிந்தன் அவருக்கு முடிஞ்ச மாதிரி பின்னி கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. என்ன விலை சொன்னீங்களா? என்ன 39 லட்சம் ரூபாய். லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 25 லட்சம் ரூபாய். 25 மிச்சம் கையில் எவ்வளோ இருக்கணும்? 39. நானே கணக்கில் ஃபெயில் அந்த கேட்கக்கூடாது. 39 லட்சம். 14 லட்சம் கையில் இருந்தால் எடுக்கலாம். ஆமாம், 14 லட்சம் கையில் இருந்தால் இந்த கார் எடுக்கலாம். டயர் பாருங்கள், டயர்லாம் 3/4 கண்டிஷன் டயர்களில் இருக்குது. கார் க்ளீனாக இருக்குது. கார் வந்து உங்களுக்கு இப்போ போகிற விலைகள் 2 கோடி 1.5 கோடி போகிற விலைகளோட பார்க்க இது நிசான் பிரீமியர் GT. கூடுதலான வாகனம் நிற்கிறபடியே எல்லாம் வடிவாக லோகோ காட்ட முடியுமா? கிட்ட எடுத்து காட்டுங்க. காட்ட ஸ்டைலே பின்னுக்கு லைட்டும் அது ஒரு டூக்கர் ஸ்டைலாக இருக்கும். பின்னுக்கு வந்து கொஞ்சம் உயர்ந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் வந்து லோகோவாக இருக்கலாம், இதில் இருக்கிற அவுட்லுக்காக இருக்கலாம். இந்த அவுட்லுக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். உண்மைதான். அதே மாதிரி இந்த கார் வந்து நல்ல கம்ஃபோர்ட். அதை இன்னொரு என்னுடைய பார்வையாளர் இந்த கார் வந்து உண்மையாக சொல்லணும், ஒரு வார்த்தை காட்சி தான் ஆகணும். ஸோ இது வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி 2000 சிசி, 2000 சிசி குதிரை வலுக்களை கொண்டது. அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே, இது வந்து பெட்ரோல் செய்யாது. பெட்ரோல் 9 தொடக்கம் 10 தான் செய்யும்.
15-14 எதிர்பார்க்குறவங்க சரி வராது. எங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் 2000 சிசி. ஆமாங்க 2000 சிசி பெருசாக ஸ்பீடாக போகலாம். பெட்ரோல் இது சிலிண்டர் 6 சிலிண்டரா இல்லைங்க 4 4 சிலிண்டர் சிலிண்டர் தானே? ஆனால் பெட்ரோல் வந்து கம்மியாக தான் வேலை முதல் வந்ததோ அதோட கே நம்பர் தானே? ப்ராடோவாக இருக்கலாம் இல்லாட்டி பென்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் ஹைப்ரிட் இல்லாதது. நார்மலாக அண்ணளவா 9 தொடக்கம் 10 கேடிஹெச்சே 10 தாங்க வேலை செய்யும். அதை விட இன்னும் கூடுதலான புது வரவுகள் இருக்கு பார்ப்போம். அடுத்த இது நிசான் தானே 64. இது வந்து SB14 அப்படின்றது நிசான்ட வந்து ஒரு டீசல் கார். இந்த காருக்கு வந்து கிட்டத்தட்ட அன்னளவாக அந்த ஏசி வேலை செய்யக்கூடிய கண்டிஷனாக இருக்கின்றது. அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நிசானுக்கு வந்து எப்பயுமே எடுக்கலாம். டீசல் வந்து 15க்கு மேலே 17க்கு கீழே டீசல் கார். ஆமாங்க டீசல் கார். 64 டேசண்டா இத்தனை ஆமாண்டா இருக்கு. டாக்டர் சொன்னீங்க 96ஆம் ஆண்டு மாடல் வந்து 96 பாங்க. டயர் எல்லாம் முக்கால் டயர்களோட இருக்கு. கார் வந்து ரீகண்டன் செய்து நல்லா தான் நிற்கு. என்ன விலை சொல்றீங்களா? என்ன ஆரம்ப விலையே 20 லட்சம் ரூபா தாங்க. இன்னைக்கு ஒரு ஆட்டோ வந்து புது ஆட்டோ வந்து 19 ரூபா 20 ரூபா விற்கிறாங்க. இந்த ஆட்டோவுக்கு பதிலாக அந்த கார் வந்து 20 லட்சம் ரூபா சொல்றோம். அதுவும் நிசான் கம்பெனியை சார்ந்து ஒரு டீசல் கார். டீசல் நல்ல வேலை செய்யக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ள கார். பார்வையாளர்களே அதுக்கு லீஸ் எடுக்கலாம். 12 லட்சம் ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். நீங்க உங்க கையில் ஒரு 8 ரூபா இருந்தால் கொண்டு போகலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட இல்லைல்ல எனக்கு ஒரு ஆட்டோ இருக்குது போட்டு மாற்றுவோமா, இல்லாட்டி ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு போட்டு மாற்றுவோமா அப்படின்னா கூட நான் வந்து மாற்றக்கூடிய வசதிகள் செய்து. அதை விட கூடுதலாக நீங்கள் இங்கே லீசிங் வசதி இங்கே வந்து செய்யக்கூடியதாக இருக்குமே. சென்ட்ரல் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், நிறைய இங்கே இருப்பாங்க கூட. நீங்கள் அதுக்கேற்றபடி செய்யலாம். அடுத்த ராயன் இன்னும் ஒன்று புதுசாக கே நம்பரில் இருக்கு. ஆமாங்க இது வந்து பாடி கீட் அடிச்சிருக்குது. KE 2748 அப்படின்ற ஒரு செரி QQ. அதை விட இது இந்த ரிஜிஸ்டர் பண்ணின ஆண்டு வந்து 2007ஆம் ஆண்டு. அதோட கருப்பு கலர். இது ஒரு மஜூரோக்கள் மாதிரி சின்ன இதாக இருக்கு. ஒரு ஜீப் மாதிரி பாடி கிட் அடிச்சு புது டயர்களோட நிற்கு. அதை விட அது நல்ல ஒரு அழகான சின்ன குட்டி ஜீப் மாதிரி தான் இருக்கு காரை பார்க்க. இது என்ன விலை ராயனை? போட்டு மேலே வந்து கொஞ்சம் தெரியாத அவுட்டுக்கு வந்து கொஞ்சம் செம்மையாக இருக்குது. இதுவும் பெரிய விலை வராது என்னோட பார்வையாளர்களே. ஆரம்ப விலையே நான் 20 லட்சம் தான் சொல்கிறேன். ஒரு வண்டி அதுவும் பாடி கிட் அடிச்சு 4 டயரும் புதுசாக இருக்கின்றது. என்ஜினை வந்து நாம வாரண்டி பண்ண மாட்டோம். எப்பயுமே எந்த ஒரு காருக்கு என்ஜினுக்கு வாரண்டி பண்ண மாட்டோம், பாடிக்கு வாரண்டி பண்ண மாட்டோம். நீங்கள் தான் என்னுடைய பார்வையாளர்கள். 10 சேரில் போயிட்டு எவ்வளோ இன்னைக்கு போகுது, இன்னைக்கு இந்த விலை பொறுமா, ஃபினான்ஸ் கம்பெனி எவ்வளோ கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்து எடுக்கிறோங்க. பார்த்து அதை விட நீங்கள் உண்மையால ராயன்னு சொல்கிறதா தான் வந்து விஷயம் தெரிஞ்சாக்களை கூட்டி அந்த பார்த்து மெக்கானிக்கலை கூட்டி அந்த பார்த்து வார்த்தையை பிரயோகிக்கிறேன். எனக்கு 55 வயசு எவ்வளோ காலம் வாழ போகிறோம் தெரியல. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கோம். அந்த பேர் இறக்குன்ற வரைக்கும் எவ்வளோ காலம் இருக்க போகிறோம், 10 வருஷம் கூட இருக்குமா தெரியல. ஏன்னா வந்து இன்னைக்கு இயற்கை அழுத்தங்கள் வருது, எவ்வளோ பேர் வருது. ஆனால் இப்போயா நீங்கள் சொல்லுவீங்க ஒரு ஐயா இருந்தார் வித்தாரு அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய வாடிக்கையாளர் கொடுக்கின்ற அந்த சப்போர்ட்னால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த SS கார் சேல் இருக்கின்றது. ஸோ அதனால் நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் SS கார் சேலை. அடுத்த என்ன ஒரு வரவாக வந்து 301 டேஷ். ஆமாம் 301 64 10 அப்படின்ற ஒரு நம்பர். நல்ல கண்டிஷன் கார் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கின்றது. ஸோ அது கலர் கூட வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. கிரே கலர் இல்லைங்க, பர்பிளிஷ் கிரே அப்படின்றது. பர்பிளும் கிரேயும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு கார். அதே மாதிரி பாடி எல்லாமே நல்லா இருக்கு. டயர்கள் நல்லா இருக்கு. டயர் வளமாக இருக்கலாம், இன்ஜின் வளமாக இருக்கலாம். வாங்க இந்த கார் உள்ளுக்கு வாங்க ரவீந்திரன் போய் காட்டுங்க. ஒரு மேனுவல் கியர். ஆமாங்க. உள்ளுக்கெல்லாம் வந்து இந்த பாருங்க. அதாவது அரவிந்தன் யாருமே ஒரு வார்த்தை ஒழுங்கா பாவிச்சு அப்படி வச்சுக்கலாம். 301 அப்படி இருக்கு, புது கார் மாதிரி இருக்குது. அப்படியும் இது கார் 2000ஆம் ஆண்டு வந்த காராக இருக்கும். ஆனால் கார் வந்து க்ளீனாக தான் இருக்கு. அதை விட நல்ல கலர்கள், பொடியெல்லாம் ஒரிஜினல் பொடிகளோட இருக்கு. இதுக்கே ஒரு ஸ்பைலர் இருக்கின்றது. நிசான் சனி இந்த லைட்டெல்லாம் வந்து டிஸ்கலர் ஆகி இல்லை, வந்த மாதிரியே தான் இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக பாவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன் கார்கள் வர்றது குறைவு. வந்து பாருங்க. அதை விட இந்த கார் எடுக்கிறேன்னா ராயன் இந்த நம்பரை நான் போடுறேன்னு எடுத்து காய்ச்சி கொள்ளுங்க மேம். அதை விட பஜாஜ் கியூட் அண்ட் GAA நம்பர் இன்றைய தான் இவர் கொண்டு வந்துருக்கிறார் ராயன்னு. ஒரு EP நம்பரில். என்னுடைய பார்வையாளர்களே இது வந்து ஒரு ஆட்டோ மாதிரி பாவிக்கக்கூடியது. அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இங்கே எடுக்கலாம். அதாவது யாழ்ப்பாணத்தில் எங்கேயுமே எடுக்கலாம். இங்கே அவரோட கம்பெனி இருக்குது, பஜாஜ் கம்பெனி இருக்குன்றது. ஸ்பேர் பார்ட்ஸில் பெரிய விலை வராது. அதே மாதிரிக்கு
இது விலை வந்து முழுமையை விற்கிற விலை 13,90,000 சொல்றேன் ஆரம்ப விலை. கதைச்சு எடுக்கலாம் வந்து குறைச்சி தர மாட்டோம். இதுக்கு கூட வந்து உங்களுடைய 3 வீலாக இருக்கலாம், ஒரு மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம், போட்டு மாற்றக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதை விட டயர் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோட இருக்கு. கார் வந்து பாருங்க, காரில் வந்து உங்களுக்கு ஒரு வடிவாக காட்டுங்க, நீட்டான முறையெல்லாம் இருக்கு. ஆமாங்க, இது வந்து நீங்கள் பார்த்து இந்த கார் வந்து கார் குட்டின்னு மட்டும் நினைக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. 13.5 லட்சத்துக்கு என்ன பரவாயில்லை தானே? 13,90,000 பரவாயில்லை. அழகாக உட்காந்து போகலாம். இங்கே பாருங்க, அதோட ஓடி பழகிற ஆட்களுக்கெல்லாம் நல்லா இந்த கார். ஆமாங்க, கியர்ல வந்து முன்னுக்கு போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் முன்னுக்கே தான் இருக்குது, முன்னுக்கு கியர் ஒன்று இருக்கும். ஆமாங்க, அதை விட பின்னுக்கு 2 பேர், சின்ன ஆக்கள்னா 3 பேர் இருக்கலாமா? இல்லைங்க, ஒட்டி உட்கார்ந்த 4 பேர் மனம் போட்டதே மாறி. அதுதான் இடம் இருக்குங்க, அழகா உட்காந்து போனால் 3 பேர் போகலாம். 3 பேர் போகலாம். நெருக்கிக்கிட்டு போனேன் ஆட்டோல 6-7 பேர் போனீங்க. சரியா. அடுத்த பஸ் என்ன நம்பர் என்ன மாதிரி ராயண்ண இது நாங்கள் போட்டு நாங்கள் இது என்ன மாதிரி போட்டுக்கோ. புதிய பார்வையாளர் இருப்பீங்க. ஸோ இதில் வந்து 15 பேர் போகக்கூடிய ஒரு பஸ், அதாவது மினி பஸ் அப்படின்றது இந்தியன் நாட்டு தயாரிப்பை சேர்ந்த எண் நம்பர் 9808 அப்படின்ற ஒரு பஸ்ஸுங்க. ஸோ அந்த பஸ்ஸை வடிவாக காட்டுங்க நீங்களே. வரவிந்தன் அதுக்கப்புறம் வாய்ஸ் கட் கொடுப்பாரு. பஸ்ஸுகள் வந்து பஸ் வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே போட்டாங்கன்னா பார்க்காத ஆட்களுக்காக பாருங்க பஸ்ஸை. டயர்கள் எல்லாம் புது டயர்களோடைய இருக்குது. நல்ல க்ளீனான முறையில் நிற்கிற பஸ் தான். 15 பேர் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. போகக்கூடிய ஒரு பஸ் வந்து முழு விலையுமே வந்து நாங்கள் வந்து 33 லட்ச ரூபா தான் சொல்கிறோம். என்னுடைய பார்வையாளர்களே, நீங்கள் வாங்க. வீட்டுக்கு கல்யாண தேவை நிமித்தமாக ஓடக்கூடிய பஸ்ஸுகள், அதே மாதிரி கல்யாண ஆயிரம் இருக்கலாம். நமக்கு வந்து பெரிய ஒரு ஆயிரம் எடுக்காமல் நார்மல் ஆயிரம் எடுத்துக்கிட்டு அன்றாடம் ஒருத்தர் வந்து சாதாரண ஒருத்தர் வந்து பாலக்கூடிய பஸ் என்ன வந்து குட்டி குட்டி ஆயிரம் ஓடிக்கலாம். அது தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஆயிரம் கூட ஓடும். அதை விட லீசிங் ஒரு 10 லட்சம் எடுக்கலாமே. ஆமாங்க, லீசிங் ட்ரை பண்ணி பார்ப்போங்க. கேட்கல, அதை விட கூடுதலான சின்ன லொரிகள் வந்திருக்குதா என்ன போட்டிருப்போம். இருந்தாலும் சும்மா விலையில புதுசாக பார்க்குறாங்களுக்கா இந்த லொரிகள் விலையில நாங்கள் காட்டுறோம். புதிய பார்வையாளர் இருப்பீங்க. 3 எழுத்துங்க, 3 எழுத்து போட்டோன் சைனாவோட. அதை விட ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கு 2015ஆம் ஆண்டு. நல்லா நிற்கிற ஒரு சைனாண்ட சிறிய ஒரு லோரி தான். முழு விலையுமே 19,50,000. 19 லட்சம் எல்லாம் புது டயர்களோடைய இருக்கு. எடுத்து வந்து ராயன் இந்த நம்பரை நான் போடுவேன், எடுத்து கதைச்சு கொள்ளுங்க. அதை விட ஒரு பிபி நம்பர் சிபியில் நிற்கு. இது முழு விலையும் 19 லட்சம் ரூபாய். ஏற்கனவே போட்டிருப்பாரு அரவிந்தன் ஜெப்னான் யூடியூபர்ஸ். திருப்பி செக் பண்ணீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் போட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம். புதுசாக பார்க்குறாங்களுக்காக வந்து ஒட்டோ கியர் வந்து அதை ஒருக்கா போட்டுருக்குங்க. 250 கவுனேசி. இது ஒரு விலை குறைஞ்சிருந்தது, ஒரு 3 லட்சம் குறைச்சிருந்தீங்க. ஆமாங்க, அதே மாதிரிக்கு பாருங்க ஒரு 3 வீல் ஆட்டோ கார் வந்து. இது என்ன விலை இந்த ஆட்டோ கார்? முழு விலையுமே வந்து உங்களுக்கு தரலாம். வந்து விலை வந்து விலை பெரிய விலை போடுங்க. இது வந்து விசேட கழிவு அப்படின்னாலே விற்காம இருக்குங்க, எல்லாம் எடுக்க மாட்டாங்க. முழு விலை 5 லட்சம் தரேன். 5 லட்சம் கூடுதலான வாகனம் இன்னும் புது வரவுகள் இருக்கு. அதை விட இதே கார்ல வந்து FB14 ஒரு இங்கிலீஷ் நம்பர் ஒன்று இருக்குது. GC 7602 FB14 ஒன்று இருக்கு. ஒட்டோடியஸ் ஃபுல் ஆப்ஷன். அதே மாதிரி குட்டி வேன் இருக்குது. ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஹோண்டா ஆக்டிவா அப்படின்ற வேன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி 17 டேஷ் ஒரு மிட்சுபிஷி கார் இருக்கின்றது. ஸோ ஒரு பைக் ஒன்று இருக்குது. அதை விட நான் என்ன உங்கள் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். நிச்சயமாக என்னுடைய பார்வையாளர்கள் அரவிந்தன் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான யூடியூபர். அதுக்கு அவர் எல்லாம் க்ளீனாக போடுவாருங்க. என்னுடைய நம்பரை போடுவாருங்க. யார் வந்தால் வந்து மார்னிங் 9 to காலை 9 மணிக்கு பிறக்கும் 6 மணி வரைக்கும் எடுத்திங்கன்னா ஃபோன் ஆன்சர் பண்ணுவீங்க. சமயத்தில் பிஸியாக இருந்தால் எடுக்காமல் விட்டுருவேன். ஸோ எனக்கு ஒரு அடிக்கடி ஒரு குறை இருக்கின்றது என்ன, நான் நைட்டுக்கு கால் எடுக்க மாட்டேன், ஆன்சர் பண்ண மாட்டேன்றது. வேலை பழு காரணமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஒரு வாய்ஸ் கட்டை கொடுங்க. ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கார்களை தவிர உங்களுக்கு கொஞ்சம் புது கார்கள் வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தா எடுத்து தரலாம். இங்கே இல்லாத வாகனங்கள் பிற மாவட்டத்தில் எடுத்து தரப்படும். நீங்கள் ஆர்டர் கொடுத்தா நிச்சயமாக எடுத்து தரும். அப்படி இல்லை என்னையோடே வந்து உங்களுக்கு வந்து வாகனங்கள் எடுத்து தரப்படும். ஸோ இன்றைக்கி காணொலியில் பார்த்தீங்க, நிறைய வாகனங்கள் பார்த்தீங்க. ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்ற வரை SS காசேல் நானும் அரவிந்தன் ஜெப்னா. நன்றி, வணக்கம்.